ईशानां जगतोऽस्य वेङ्कटपतेर्विष्णोः परां प्रेयसी तद्वक्षस्थलनित्यवासरसिकां तत्क्षान्तिसंवर्धिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। पद्मावती पाहि अलमेल् मंगा पद्मनाभप्रिया अलमेल् मंगा पद्मोद्भवा पाहि अलमेल् मंगा पद्मालया पाहि अलमेल् मंगा अलमेल् मंगा अलमेल् சென்னை மாநகரத்தில் எழுந்தருளி வாசம் செய்யும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் பிரம்மோற்சவத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரலையாக ஒளிபரப்பை கொண்டிருக்கிறது. முத்துப்பந்தல் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களை ரட்சிக்க காண உலா வந்திருக்கும் தாயாரின் உற்சவத்தை பக்தியோடு சின்னத்திரையின் வாயிலாக கண்டு அனுபவிக்க வந்திருக்கும் பக்தர்களை பக்தி சேனல் இரு கரங்களையும் கூப்பி வரவேற்கிறது. தாயார் பக்தர்களின் கட்டுப்பாட்டுக்கு இருப்பவள் என்பதை இங்கே நாம் காணலாம். எப்போதும் எம்பெருமானோடே சேர்ந்திருப்பவள் தாயார். பகவான் விஷ்ணு எங்கும் எதிலும் பரவி இருப்பவர். அப்படியே பிராட்டியம் வியாபித்து உள்ளாள். இந்த பரம தம்பதி, திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி என்று பலவாக போற்றப்படுகின்றனர். உலகத்தில் உள்ளோர் தாயாரை சரண் அடைந்து அவரவர் விரும்பும் எல்லா பலன்களையும் அளிக்கும் காமதேனுவாக விளங்குகிறாள். அவளுக்கென்றோ இந்த முத்து பந்தல், இதோ அந்த பல்லக்கு, இவளை இங்கே எழுந்தருளி பக்தர்களை காணும்படியே செய்து கொண்டிருக்கிறாள். தாயார் பக்தர்களின் கட்டுப்பாட்டுக்கு இருப்பவளன்றோ? சுவாமி தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதியில் சஞ்சோதிதா கருணையா சதுரக புமர்த்தான் व्याधन्वती विविधमन्त्रगणो भगीता सञ्चिन्त्यसे वसुमती स्थिरभक्तिपन्तैः अन्तर्बहिश्च बहुता प्रणिधान தக்ஷைஹி என்கிறார். பத்மாவதி தாயார் என்னும் பூமி பிராட்டி வழிபடுபவர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை பயன்களையும் மிகுதியாக அளிக்குமாறு தாயாரின் கருணை தூண்டுகிறதாம். வேண்டும் அளவுக்கு மிகுதியாகவே பக்தர்களுக்கு அனுகிரகிக்கிறாள். இதோ வேத கோஷம் முழங்க முத்துப்பந்தலிலே பிராட்டி எழுந்தருளிப்பதை சற்றே அனுபவிப்போம். அணி நிறமும் சிறு கீழாறு பொன்னாழி கண்டே பொரிசங்கம் கை கண்டே அணி நிறமும் கண்டே கேளாறு பொன்னாழி கண்டே பொரிசங்கம் கை கண்டே
அன்னதிரை கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறைக்கண்டு கொண்டன் மனத்துள்ளான் வேங்கடத்தா மானத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துலாய் மானத்தை சரணரகச்சத் துகந்த தேங்கோத வண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய சிங்கன்மாலாகியம் நின்னுலகம் உண்டமிழ்ந்தும் நீரேத்தமோபடியால் அன்னுலகம் தாயோ நடி வண்ணம் தாமரை அன்னுலகம் நியாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம் ஓராழிவையோன் ஒளியமகதன்னே ஆராடி கொண்டார் அழகண்ணே ஆளியார்க்கு ஆளி நீர் வண்ணன் அழகண்ணே அண்டங்கடத்தழகண்ணே அங்கநீரத்தார்க்கு அலர்மேலோன் கால் கழுவா கங்க நீர் காண்ண கடல் தொழுதும் வானேந்தே கார் கடல் நீர் வேலம் பொழிலந்த புல்லூர்தி செல்வளர்ந்தங்கண்ண கரியானை எப்பொருக்கம் செய்யானை நன்ன கரியானை நாமம் பல சொல்லி நாராயணாவென்னு நாமங்கையால் தொழுதும் நன்னெஞ்சே மண்ணுலகம் உண்டமிழ்ந்த வண்டரையந்தந்துழாய் கண்ணனையே காண்கணன் கண்ணும் கமலம் கமலமே கைதலமும் மண்ணலந்த பாதம் மத்தவையேல் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர் வண்ணன் திருமாமணிவண்ணன் தேசேசும் திரளும் திருவும் உருவமும் மாசில் குடிபிறப்பும் மத்தவையும் பலம் புரிந்தவன் சங்கம் கொண்டான் பேரோதா நலம்புரிந்து சென்னடையும் நங்கோதும் நாள் வேதத்துள்ளான் நரவிரியும் பொங்கோதருவி புனல்வன் செங்கோதப்பார் கடலான் பான்பனையின் மேலான் பயனுரைப்பார் நோர்கடலான் நுண்ணறிவென்னும் தாள் கொழுவி ஐம்புலனும் தம்மில் செறிவென்னம் தின்கதவம் செம்மறை எண்ணம் நன்கோதே நன்குணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோதவண்ணன் படி வட்டம் தாமரை பண்டுலகம் நீரேத்து படிவட்டம் பார்க்கடல் முடிவ ஆகாயமோடரத்து அண்டம் போய் நீண்டது மாகாயமாய் நின்ன மார்க்கால் பால் மனம் ஜொலிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதார்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பணிந்துயர்ந்து பவ படுதிரைகள் மோத பணிந்த பணமணிகளாலே அணிந்து நந்தனனை கிடக்கும் அம்மான் அடியேன் மணந்தனனை கிடக்கும் வந்துதைத்த வெந்திரைகள் சென்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காபுர வள்ளித்தாமரையார் உன்னிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் கண்டு நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ன நாள் என்னாலும் நாளாகும் இரவாத எந்தை இணையடிக்கே ஆளாய் மறவாது வாழ்த்துக என் வாய் மொழிந்து வாமனாய் மாவலிபால் மணி அளந்து கொண்டடுமாவியனின் நெஞ்சாயினையடிக்கே ஏழ் பிறப்புமாலாகி அஞ்சாதிருக்க அருள் பொழியுமே ஆளிலை மேல் அந்நிருளாத
பிள்ளையாய் இருளாத சிந்தையராய் சேவடிக்கே செம்மலர்தோய் கைதொழுது முந்தையராய் நிற்பார்க்கு முன்னுலகமாலே முன்னுலகம் உண்டுமிழ்ந்தாய்க்கு அவ்வுலகமீரடியால் பின்னலந்து கோடல் பெரிதன் என்னே திருமாலே செங்கனடியானே எங்கள் பெருமானே நீதனை பேசுவார் எவ்வளவு பேசுவார் அவ்வளவே வாசமலர் துளாய் மாலையுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் கொங்கரவ வக்கரனை கொண்டான் வடிவார் மொழிகோட்டி வானவர்கள் நாளும் கடியார் மலர் தூவி காணும் படியாள் உள்ளொருகே செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பி விண்மண்ணலந்த அஞ்சிறைய வண்டார் சுரும்பு துளையில் சென்னோரம்பம் புனந்துழாய் மாலையான் பொன்னங்கழற்கே மணந்துழாய் மாலாய் வருங்கால் இருநிலம் மால் விசும்பம் காத்தும் நெருங்குதி நீருருவமானந்தம் சுடராழி ஒன்னுடையான் சூழ் கடலே நாளும் தொடராழி நெஞ்சே தொழுதால் பலதுண்டு தூணீர் உலகம் முழுதுண்ட மொய்குழலாய் மாழ்விடையேசத்தானை வானவர்க்கம் சேயானை நெஞ்சே சிறந்தார் சிந்தையும் செங்கனரவும் நிறைந்த சீல் நீள்கட்சியுள் உறைந்ததவும் வேங்கடமும் வேற்காவும் வேளுக்கைப்பாடியுமே தாம் கடவார் தந்துழாயாரே துயரிழந்தார் துன்புத்தாராண்டையார் காரே மலிந்த கருங்கடலே கடைந்தானை காரணனை நீரணமேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்தது அரவணைமேல் ஐவர்காய் அன்னு படைந்தது பாரதவன் உடைந்ததவம் ஆட்சிபால் மத்துக்கே அம்மனே வாழையத்து பேச்சபாலுண்ட பேச்சிப்பாலுண்ட பெருமானை பேர்ந்தெடுத்து ஆய்ச்சி முளை கொடுத்தாள் அண்ணா வாய்த்த இருளார் திருமேனே என்பவளச் செவ்வாய் தெருளா மொழியானைச் சேர்ந்தவன் திருமால் கடல் குழந்தை வேங்கடம் நேர்ந்தவன் சிந்தை நிறைவிசும் வாய்ந்த மறைபாடகனந்தன் வந்துழாய் கண்ணே இரபாடியாய இவை கோயில் இரணியனதாகம் அவை செய்து அறிகுருவமாகத்தான் நாள் வேதத்துள்ளான் நரவேத்தான் பாகத்தான் பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனி விசும்பும் நூறு கடலும் நுண்ணூல தாமரைப்பட்டிருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன் நாய் ஆளிலமேல் பையா மேலொரு நாள் உண்டவனே மெய்மயலவனே மந்தரத்தால் மானீர் கடல் கடைந்து வானமுத மந்தரத்தார் கேந்தாயி உலகம் அலந்த அசைவே கொள் நின்றிருந்து வேலுக்கை நீல் நகர்வாய் கிடந்தானை கேடல் சீரானை முன் கஞ்சை கடைந்தானை நெஞ்சமே காணன விரும்பும் கண்கள் கதிரகு பூந்தார் அகலத்தான் பொன்மேன் தொழில் பாடி வண்டரையும் தொங்கலான் செம்பர் கடல் பாடி யாம் தொழுதும் கனலாரி கார் கடல் வாய் வெண்சங்கம் வெய்ய கதை சார்கம் வெஞ்சுரர் செய்ய படபரவ பாழே பனி நீர் உலகம் அடியலந்தமாயரவர் அவர் கடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான் உவர்க்கும் கருங்கடல் நீருள்ளார்க்கும் பவளவாய் பூமகளும் பன்மனை பூனாரும்
திகழும் திருமார்பன் தானே தனக்குவமன் தன்னுருவே எவ்வுருவும் தானே தவ உருவும் தாரகையும் தானே எரிசுடரும் மால்வரையும் என் திசையும் அண்ட திரிசுடரும் மாய இறைவாய் நிலனாகி என் திசையும் தானாய் மறையாய் பொருளாய் பிறவாய்ந்த வெள்ளத்தருவே விளங்கொட நீர் வேங்கடத்தான் உள்ளத்தினுள்ளே உலகண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உலன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துலன் கண்டாய் நொடங்க கோடுயரும் வேங்கரவே வேங்கடத்தான் மண்ணொடங்கத்தான் அலந்த மணிமுனி நீண்டு அண்டம் போய் என் திசையும் தொன்னு முனைகளையும் சூழ் மின்ன உடையாக கொண்டு அந்நுலகளந்தான் கொன்னம் குடையாக ஆகாத்த கோவலனாய் ஆனிரைகள் மேத்து குழலூதி மாவலனாய் கீண்ட மணிவன் மேவி அறியுறவமாகி இரணியனதாகம் தெரியுகிறாள் கேண்டான் சினம் மாமதகளித்தின் சின்மறுப்பை சாய்த்து புனமேய பூமியதனமாக பேரகளத்துள்ளொழுக்கும் பேராரமார்வனார் ஓரகளத்துள்ளது உலகு ஊழியும் ஆழியும் ஒன்கேலகதிரும் செந்தியுமாகதிர்கள் பாரித்தா பைம்பொன் முடியானடி இணைக்கே போரித்தென் நெஞ்சே பொறி பொறியொரு கபத்தி ஓர் பொன்னாளி ஏந்தி அரியுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியல்லால் மத்தென்னத்தானாமோ இமையாத கண்ணம் மாப்பிழியோடி திரிந்த தினத்தால் பொருந்த சீர் வெண்கோட்டு மொத்ததற்கும் வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலையாள் மேல் வைத்து வாசுகியை சுத்தி தலைமுகடு தான் ஒரு அலமுகட்டண்டம் போய் நேர் தரிப்பா அன்ன கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ன பெருமானே நீரேத்து உலகெல்லாம் சென்ன பெருமானே செங்கன் அன்ன துரகவாய் கேண்டா துழாய் முடியாய் நங்கள் நரகவாய் கேண்டாயும் நீ அண்ணே நீரேத்து உலகமடியலந்தாய் நீ அண்ணே நின்ன நிறைமே நீ அண்ணே மாவாயுரம் பிளந்து மாமருதினோடு போய் தேவாசுரம் பொருதாய் செத்ததுவும் சேராயிரணியனை நேத்து பெத்ததுவும் மாநிலை பின்னை மொத்தல் முறையேத்தேன் மொன்னென்ன மொயம்பொழித்தாய் மோரே சொறியேற சங்கினாய் சோழ்ந்த துலாயலங்கள் சோதிமணி முடிமால் தாழ்ந்த வருவி ஆழ்ந்த மணிநேர் சொலபலத்தா மாமுதல கொன்னான் அணிநீல வண்ணத்தவனே அவனே அருவரையால் ஆனிரைகள் காத்தான் அவனே கரிவர்தம் சாய் அவனே கலங்கா பெருநகரம் காட்டுவான் கண்டீர் இளங்காபுரம் எரித்தானே ஈதான் மராமரம் ஏழுமிராமனாய் ஈதானம்மான் மறியைந்திலைதவம் தென்னிலங்கை கோன் வேளா சென்னு குரலுருவாய் முன்னிலங்கை கொன்னான் முயன் என்னதொரு நெஞ்சே மொழி நீர் வேலை என்ன மரத்தாலிலையின் மேலங்கோர் மண்ணலங்கொள் வெள்ளத்து மாயக் குழவியாய் தன்னலங்கள் மாலையான் தாழ் சகடம் உதைத்து பகதொந்தே கீழாமருதிரை போய் கேளாத மண்ணகலம் கேண்டு அங்கோர் மாதுகந்த மார்பர்க்கு பெண்ணகலம் காதல் பெரியவரை மார்பில் பேராரம் போண்டு
கரிய முகிலிடை மின்போரையங்கால் பாருடங்க வண்டரையும் பங்கயமே மத்தவந்தன் நீள் நெருங்கன் காட்டும் நிறங்களில் செய்த பசுதி கருதென்ன இறைமுறையும் யாமறியோம் நிறைமுடைய நாமங்கைதானும் நலம்புகள வல்லலே பூமங்கை கேழ்வன் பொழிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்த திருவிருந்தமாருடன் மேல் கொண்ட கரியான் கடலே திருடன் மேல் கண்டாய் தெளிந்த சிலாதரத்தின் மேலிருந்த மந்தி கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டு கந்தான் வாழ்வரும் வகையறிந்தேன் மைபோல் நெடுவரை போல் தாளும் அருவி போல் தார்கிடப்பழும் பெருமாமணி வண்ணன் செங்கன்மாள் எங்கள் பெருமாடி சேரப்பெத்தார்தம் பேமுலை மாச்சகடம் முத்தக்காய் ஒன்றுலைத்து குணிலை விளங்கணிக்க கொண்டிருந்தான் வெத்தி பணிலம் வாய் வைத்துகந்தான் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் வளங்கிளரும் நீள் சோலை வன்போங்கடிகை இளங்குமரந்தன் வெண்ணகம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் வளங்கிளரும் நீள் சோலை வன்போங்கடிகை இளங்குமரந்தன் வெண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மன்னகரும் மாமாட வேலு மன்னகத்த தென்குழந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டே தன் குழந்தை நீரேத்தான் தாழ்சடையும் நீள் முடியும் ஒன்மளவும் சக்கரமும் சோழமும் பொன்னாலும் தோன்றும் சோழம் திரண்டறிவிபாயும் திருமலை மேலெந்தைக்கு இரண்டுருவம் ஒன்னாய் செய்தாரமும் வெற்பம் கடலும் பதைந்த அங்கமுது படுத்த அசைந்த கடைந்த வருத்தமோ கட்சி வெற்காவில் கிடந்திருந்த நின்னதவும் அங்கு கிடரெண்ணி அந்தி பொழுதத்து மங்க இரணியனதாக பொங்கி அறியுருவமாய் பிளந்த அம்மானவனே கரியுருவம் கொம்பசித்தான் காய்ந்திரை மாத்தி கதிரிலகு மாமணிகள் ஏந்த பணக்கதிர் மேல் எவ்வுயிர் பாய்ந்த மதுகைடவரும் வயிறொருகி மாண்டார் அது கேட்டவர் கிருதியாங்கு மலரும் குவியமாலுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது திகிரை சுடரெண்ணம் வெஞ்சங்கம் வானில் பகர்வதி என்னும் பார்த்து கடுவன் சுழனின் நிழல் கண்டு பேர்த்தோர் நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா என்கிறது. இன்றைய இந்த உலகில் எப்போதும் எம்பெருமானோடு சேர்ந்திருப்பவள் இந்த தாயார். பகவான் விஷ்ணு எங்கும் எதிலும் பரவி இருப்பவர். அப்படியே பிராட்டியும் வியாபித்து இருக்கிறாள். இப்படி இந்த திவ்ய தம்பதிகளை தன் உள்ளத்தே வைத்து ஒருமைப்படுத்தியிருக்கும் சில மகனீயர்கள் பத்மாவதி தாயாரான இவளிடத்தே உறுதியான பக்தியோடு தியானிக்கும் வல்லமை பெற்றவர்களாக திகழ்கின்றனர். அது மட்டுமல்லாது அர்ச்சை திருமேனியில் இவளை நேர்கொடு நேராக சேவித்தும் தியானித்தும் பல வகையாக அனுபவித்தும் இன்புறுகின்றனர். பிராட்டி தாயாரே திருக்கடாட்சத்தாலே பக்தர்களுக்கு பெருகி வரும் நன்மைகளை ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் விவரிக்கும் போது ரதிர்மதி சரஸ்வதி திருதி சம்ருத்தி சித்திஸ்ரீய சுதாசகி யதோமுகம் சிச்சலிஷேத் தவ ப்ரூலதா ததோமுக மதேந்திரே பகுமுகி மகம் பூர்விகாம் விகாஹ்யச்ச வதம்பதாக பரிவஹந்தி கூலங்கஷாக என்கிற தீர்க்கமாக, அதாவது எந்த பக்தனை கடாட்சிக்க கேசவனின் துணைவியான இந்த பத்மாவதி விரும்புகிறாளோ அந்த பக்தருக்கு அறிவு, கல்வி, செல்வம், செழிப்பு என்று தன்னளவிலே வந்து சேருகிறதாம். அதாகிலே இந்த வார்த்தைகளை தீர்க்கமாக சாதிக்கிறாள். இவளுடைய திருக்கடாட்சம் என்பது தீர்க்கமானது. தன்னிடத்திலே பக்தி செலுத்துபவர்களை மட்டுமே அவள் ரட்சிக்கிறாள். பக்தி மட்டுமே அவளுக்கு போதுமானது.
இந்த கருத்தையே சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியில் யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டுவஸ்துவதீயாக தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பத்தோகாக என்கிறார். எந்தெந்த திக்கில் இவளின் கருணை பார்வை விளையாடுகிறதோ அந்த திசைகளில் செல்வப் பெருக்குகள் போட்டியிடுகின்றன. செல்வம் என்றால் பணம் மட்டுமல்ல, பித்தர்கள் இருக்கலாம், புத்திர பாக்கியம் இருக்கலாம், கல்யாணங்கள் இருக்கலாம். சகல மங்கள காரியங்களுக்கும் அவள் அதிபதியாக விளங்குவதால் சகல மங்கள காரியங்களை மட்டுமே அருள்பவள். மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று வேண்டினால் கூட அது நடவாது. அவளிடத்திலே மங்கள காரியங்களை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு மட்டுமே அவள் இணங்குவள், அனுகிரகிப்பவள். இன்னார் இனியார் என்று பாகுபாடற்று பக்தன் எனும் ஒரே நோக்கிலே தன்னை சரண் அடைந்தவளின் கருணை தயையாலே வாத்சல்யத்தாலே அனுகிரகத்தை செய்கிறாள். இவளின் அனுகிரகத்தாலே செல்வம் கரை புரண்டு வருமாம். வரையறையின்றி யாவரும் இவளின் அனுகிரகம் வேண்டி சரண் அடைந்து இவள் திருவடிகளிலே இளைப்பாறலாம். அத்தகைய திருவருள் கொண்டவள் நம் பத்மாவதி தாயார். இயல்பான திருவருளினால் தாயாகிய திருமகளாம் அலர்மேலும் அங்கை யாவரையும் குளிர வைப்பாள். ஆகவே இவளின் கருணையை திருவடி நிழலை ஒரு நிழல் தரும் மண்டபமாக அமைய கொள்ளலாம். இவளின் புருஷகாரத்தாலே தானே, அதாயில் சிபாரிசினாலே தானே நம் பகவானான ஸ்ரீனிவாசனை அண்ட முடிகிறது. இவளின் துணையின்றி பகவானை நிரூபிக்க இயலவே இயலாது. இவளை பிரிந்த தனி நிலை ஸ்ரீனிவாசனுக்கு என்றுமே இல்லை. ஆகையிலே இவனுடைய திருநாமத்திற்கு முன்பே ஸ்ரீ என்ற இந்த ஸ்ரீயினுடைய திருநாமம் முதலில் இவனுக்கு முன்னம் ஸ்ரீனிவாசனுக்கு முன்பாக ஸ்ரீ என்பது பெயரில் முன்னே ஒட்டி கொண்டு உள்ளது என்பதை மற்றொரு ஸ்லோகத்தாலே ஸ்ரீ பராசரபட்டர் விளக்கியுள்ளார். ஸ்வரூபம் சுவாதந்திரியம் பகவதः இதம் சந்திரவதனே त्वत अञ्जलेशोत्कर्षात् भवति खलु निष्कर्ष समये त्वमासीर् मातश्रीः कमितु इदमित्तं त्वविभवः तन्तर्भावात् त्वाम् अमृत कविदत्ते श्रुतिरभिः. சூரியனது ஒளியைப் போலவும் சந்திரனது குளிர்ச்சியைப் போன்றும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்திருப்பார்கள். திருமகள் கேள்வனான இவனே ஸ்வதந்திரன். பிராட்டியனின்றி இவனது சுரூபத்தையோ குணங்களையோ நிரூபிக்க இயலாது. ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள். பத்மாவதி எனும் நாராயணியே சக்தி இயங்கும் பறந்திருப்பவள் என்பதே துவமாசீர் மாதஸ்ரீஹி என்கிறது. இதமித்தம் துவ விபவக. இந்த விபவ அவதாரத்திலும் சரி, இவன் எடுக்கும் அவதாரங்களிலே, அதாவது விபவ அவதாரங்களிலே கூடவே பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே இவள் தோன்றுகிறாள் என்பதும் இதன் பொருள். நாராயணனோடு என்றும் இணைந்திருப்பதால் தானே ஒரே பொருள் எனலம்படியாக திவ்ய தம்பதிகள் திகழ்கின்றார்கள். இத்திவ்ய தம்பதிகளே பக்தர்களின் குறை தீர்ப்பவள். ஒவ்வொரு அவதாரத்திலும் தோன்றி இருப்பவர்கள் சேர்ந்தே தோன்றுபவர்கள். ஜாதாகாங்ஷா ஜனனீவயோகோ ரேகசேவாதிகாரே மாயாலீடம் விபவமகிலம் மன்யமானாசுணாய பிரீத்தியை விஷ்ணோஹோ தவசக்கிருத்தினः பிரீத்திமந்தோ பஜந்தே வேலா பங்கப்பிரசமனபலம் வைதிகம் தர்மசேதும். உலகுக்கே ஜனனி தாயாக இருப்பவள் இந்த பத்மாவதி தாயார். திவ்ய தம்பதிகளான இவர்களை சரண் வரணம் பற்றியவர்கள் மகா புண்ணியசாலிகள். இவர்களின் அருளை குறைவர பெற்றவர்கள். திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் செய்ய பக்தர்களுக்கு ஆவல் ஏற்படுகிறது. இவர்களுடைய ஆசையை எதிர்பார்த்து பக்தர்கள் இருக்கின்றனர். பக்தர்கள் திவ்ய தம்பதிகளின் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இவர்களின் முக உல்லாசத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். சாஸ்திரத்தையே மீறாமல் செய்யும் இக்கைங்கரியங்கள் மாதவனை மகிழச் செய்ய தாயார் முகந்து பக்தர்களை காத்து ரட்சிக்கிறாள். மங்களம் மங்களானாஞ்ச என்கிறபடியே பகவானே மங்களமானவன் என்றது பிராட்டியின் சம்பந்தத்தினாலே தான் இவளுக்கன்றோ இயல்பான மங்கள ஸ்வரூபம். மற்றொரு வஸ்துவின் துணையின்றி ஸ்ரீரசிதயதக என்கிறபடியே இயல்பாகவே மங்களமானவள். உலகில் காணும் அனைத்து மங்கள பொருள்களுக்கும் காரணமானவள். பூவையும் மணத்தையும் பிரிக்க இயலாது. அதுபோலவே பத்மாவதி தாயாரையும் இவளுக்கே உரிய மங்கள விசேஷத்தையும் கருணை குள்ளத்தையும் யாராலும் பிரிக்க உண்ணாது. கருணை பார்வையும் எழிலுடைய திருமுக மண்டலத்தையும் கொண்ட தாயார் என்றும் தாமரை மலரில் வீற்றிருப்பவள். ஒரு நொடி பொழுதும் விடாது கண்டு அனுபவிக்க வேணும். அவளிடமே அபயமளிக்க பிரார்த்திக்க வேண்டும். நாம் கண்டு பற்றுகைக்குத்தானே வணங்கி வரங்களை பெறுவதற்கு அன்றோ திருவடி இணைகளை ஆசன பத்மாசத்தின் கீழே நமக்கு தெரியும்படியாக இவள் முத்து பந்தலின் கீழே வீற்றிருப்பது. பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் என்கிறபடியே தாமரையை ஆசனமாக கொண்டு முத்து பந்தலிலே இங்கே வீற்றிருப்பது.
தன்னுடைய அடியார்களை காண இவள் எழுந்தருளியிருப்பது. நளிர மலர் தாளொன்று நாளவிட்டு நான் வணங்க மற்றுமொரு தாழ்மடக்கி நளிர்கமல கரமபயம் நல்க வைத்து நாப்பணலர் தாமரை மேல் வீற்றிருப்பாய் அலிகரையில் பொருவும் அகல் கடைக்கண் நோக்கம் அலை எரியும் இனிய எழில் முகத்தாய் களிபெருக கணிக்கின்றி அன்னாய் உன்னை கடந்தோறும் கடந்தோறும் காண்போம் இமையாமே என்கிறார். தாயாரின் கருணை பார்வை கரை புரளும் குளிர்ந்த அலையைப் போலே நம்மேல் விழ இவளின் திருக்கரங்கள் அஞ்சேல் என்று அபயம் அளிக்கும் வண்ணமாக வைத்துக்கொண்டு தாமரை மலரை ஆசிரமாக கொண்டு முத்து பந்தலின் கீழே அழகிய மங்களம் திருமுக மண்டலத்தோடும் மங்களமாக இழு கொண்டு முத்து பந்தர் கீழே எழுந்தருளி இருக்கும் இவள் அழகை கண்டு ஒரு நொடி பொழுதும் விடாது கண்டு களிக்க பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கும் இவளின் அழகே அழகு. இவள் பரபிரம்மமான ஸ்ரீதரனை கோவிந்தனை நாராயணன் நம்பியை கைத்தலம் பற்றுவதற்கு உற்சாகத்துடனே 10 நாட்கள் உற்சவத்தை கண்டு அருளி மேலே மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைய தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்ணேன் தோழினான் என்கிறதானே இந்த ஆண்டாளின் பாசுரமும் அமைகிறது. இந்த மதுசூதனனை கைத்தலம் பற்ற முத்துப்பந்தல் கீழே ஆண்டாள் நாச்சியார் கொலு வீற்றிருக்கிறாள். இதுவன்றோ அலர்மேலுமங்கை ஆண்டாளாக அவதரித்து வேதம் தமிழ் செய்த பாயிரங்களாலே நாச்சியார் திருமொழியில் பின் முடிந்தது. இதை கண்டும் கேட்டும் மகிழ்பவர்கள் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வர்கள் என்று ஆசியும் கூறியுள்ளார். இங்கே பக்தர்கள் இவள் பூமி பிராட்டியாகவும் தோன்றி இதற்கு முன்பே பூமி பிராட்டியாக தோன்றி பின்பு அலமேல் மங்கத்தாயாராக எழுந்தருளி பின்பு அதனுடைய கருணையாலே ஆண்டாளாகவும் அவதரித்தாள். இதோ மேற்கொண்டு இந்த தமிழ் பாசுரங்களை கண்டு கேட்டு நாம் மகிழலாம். பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்னை இந்திய சங்கமெடுத்தோத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காடியோம் மோடம் நின்னோடம் பிறவென்னை 1000 பல்லாண்டு வடிவாயினின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் பொக்க முழங்கும் அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காடியோம் மோடம் நின்னோடம் பிறவென்னை 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் பொக்க முழங்கும் அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லால் பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் கூலால் பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டும் படைப்பிலும் நாங்கள் இராக்கதர்வாய் இலங்கை பாழாலாக படபுருதானுக்கு பல்லாண்டு கோருதும் நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குலாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொலி வந்தொல்லை கூடுமினோ நகரமும் நங்கரியா நமோ நாராயணாவென்னு பாடமணமுடை 10 வந்த பல்லாண்டு கோருமின குலத்து கதிபதியாகி அசுரரிரா கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த இருடி கேசந்தனக்கு குலத்திருள்ளேற வந்தடை தொழுது 1000 நாமம் சொல்லி பண்ட குலத்தை தவிந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென் தந்தை 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 தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வலி வலியாற்றுகிறோன திருவிழவிழந்து எம்போதில் அறியுருவாகி அரியை அடித்தவனை பந்தனதீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாடுதில் பொழுகின்ற செஞ்சுடராளி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று கொடி கொடியாச்சுகின்றோம் புறப்படவானனை 1000 தோளும் பொழி குருதி பாய சுழற்றி ஆடி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுவனை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையுடை காயும் கழுத்துக்கு போனடு
காதுக்கு குண்டலமும் நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வள்ளீராக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே கலைந்த நின் பீதகவாடையொடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுலாய் மலர் சூடி கலைந்தன சூடுமை தொண்டர்களோ திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுனால் எம்பெருமான் உந்தன கடியோமென் நிலத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெத்துய்ந்தது தோத்தே திருமதுரையில் சில குணித்து ஐந்தலைய பைநாகத் தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருவல கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பல வழியால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லாண்டென்னவென் உரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லாண்டென்னவென் உரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே மாணிக்க கிங்கினியார்ப்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடைமணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டுகாணி கொண்ட கைகளால் செப்பானி கருங்குழல் குட்டனே செப்பானிக்க கிங்கிணியார்ப்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடமணி பவளவாய் முத்திலங்க பண்டுகாணி கொண்ட கைகளால் செப்பானி கருங்குழல் குட்டனே செப்பானி நானோடு மாணிக்க கிங்கினே தன்னரையாட தனிச்சொட்டி தாழ்ந்தாரை மேல் நின்னிருந்து உங்களாயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் செப்பானி மாயவனே கொட்டாய் செப்பானி மணிமுத்து பதித்தன்னா என் மணிவண்ணன் இளங்க பொத்தோட்டின் மேல் மணிவாய் முத்திலங்க நின்னம்மைதன் அம்மனை மேல் கொட்டாய் செப்பானி ஆலியங்கையனே செப்பானிலா முத்தத்தே போழ்ந்து விளையாட வானிலாவம்பொழி சந்திராவாவென் நிலா நின்புகலா நின்ன ஆயர்தம் கோணிலாவ கொட்டாய் செப்பானி குடந்தை கிடந்தானே செப்பானில் சேரும் பொழுதியம் கொண்டு வந்து அட்டியமுக்கே அகம்பு கரையாமே தடாவினில் வெண்ணையமுன் பட்டி கண்ணே கொட்டாய் செப்பானி பற்பனாபா கொட்டாய் செப்பனோத்துவர் தந்த சொல் கொள்ளாது போரைத்து வந்து மன்னவர் பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்னு தேர்வைத்த கைகளால் செப்பானி தேவகி சிங்கமே செப்பானி படகடல் தன்னை புறந்திட்ட கை மேல் எருதிரமோத அறந்திட்டு நின்று கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் செப்பானி சார்கவில் கையனே செப்பானி குரகடல் தன்னை நெருக்கி அணகட்டே நேர் நேரில் அறக்கரவிய அருகணையாலே நெருக்கிய கைகளால் செப்பானி நேமியங்கையனே செப்பானி தோனை அவந்தட்டா ஆங்கே வளந்திட்டு வாளுயிரு செங்கபுரந்தொட்டிரணியன் பொன்மார் பகலம் பிளந்திட்ட கைகளால் செப்பானி பேமுலை உண்டானே சமரர்களாள் கடல் தன்னை மிடைந்திட்ட மந்திரம் மத்தாகனாரந்துத்தி வாசிகிவன் கைராக கடைந்திட்ட கைகளால் செப்பானி கார்மிகில் தோன்னியா ஆயிரதம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழில் வெள்ளி பொத்தோர் பட்டையால் சொன்ன சப்பானி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் கொள்ள தோன்னியா ஆயிரதம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழில் வெள்ளி பொத்தோர் பட்ட வேட்கையால் சொன்ன சப்பானி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் பிணை போமே
இதோ இந்த திருமலை தேவஸ்தானம் எடுத்து நடத்தும் இந்த தாயாரின் சன்னதியிலே இன்று இந்த முத்துப்பந்தரை இந்த உற்சவத்தை கண்டருளும் தாயார் பூர்வத்திலே பூமி பிராட்டியாக அவதரித்தாள். பாசி தூர்த்து கடந்து பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராமே என்கிறார். கல்பத்திலே இரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமி பிராட்டியை கவர்ந்து கடலுள் புகுந்து ஒழித்து வைத்துக் கொண்டான். அரக்கனை விழுத்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வராகவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் அமிழ்ந்து கிடந்த பூமி பிராட்டியை மீட்டு கொணர்ந்தாள். இவள் சேர்த்தியிலே எம்பெருமானுக்கு உள்ள பெருமை பொறுமையின் சிகரம் பூமி பிராட்டி. இவளை கடலில் நின்று மீட்டு சர்வலோகஸ்வரியாக பட்டாபிஷேகம் செய்தான். கல்பத்திலே தான் பட்ட துன்பத்தை தன் மடியில் தவழும் இப்பூமியின் கண் வாழும் சேத்தனர்களுக்கு உயிரினங்களுக்கு துன்பம் நேரிடும் போது எவ்வாறு காப்பாற்றுவான் எம்பெருமான் என்று இவனிடத்திலே பிரார்த்தித்து வரத்தையும் பெற்றுக்கொண்டாள். அதையே நிரூபிக்க சீதையாகவும் மேலே சேஷாச்சலபதியான ஸ்ரீனிவாசன் ஹிருதயவாசினியான அலர்மேல் மங்கையாகவும் அவதரித்து நம்மை ரட்சித்தார்கள். இது போராது என்று ஆண்டாளாகவும் அவதரித்து நம்மை காக்க வந்திருக்கிறாள். எம்பெருமான் திருவுள்ள கருத்தாலே ஆண்டாளாக பெரியாழ்வாரின் திருமகளாக கிடைக்கப்பெற்று அமுதமொழிகளாக தேனினும் இனிய தீன் தமிழிலே வேத விழுப்பொருள்களை பாசரங்களாக இயற்றி எல்லோராலும் வாசித்தும் கேட்டும் இன்புறும் வண்ணமாகவும் நமக்கு அனுகிரகித்தாள். இதை கொண்டே நாம் வாழும் வகையை நமக்கு தெரிவுபடுத்தினாள். இதை இன்றையும் மார்கழியின் 30 நாட்களும் நாம் செவிமடுத்து பலன்களையும் பெறுகிறோம். இன்றளவும் இவளின் ஈரச் சொற்கள் நம்மை காக்கும் ரட்சையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இவளை பிரபத்தியே என்று சரண் அடைந்த சுவாமி தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதி என்னும் அற்புத ஸ்தோத்திரங்களையும் பூமி பிராட்டியின் மீது இவளின் தயையின் மீது பொறுமையின் மீது நாவினிக்க ஸ்தோத்திரங்களை ஏற்றி அருளினாள். இந்த பூமி பிராட்டியை தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு அலமேலுவாக பூமி பிராட்டியாக ஆண்டாளாக வீற்றிருந்து இதோ நம்மை காக்க ரட்சிக்க வேண்டும் என்று இதோ பூர்ண கும்ப ஆர்த்தி நாம் கண்டு கழித்து நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் திருவடியிலே சமர்ப்பித்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த முத்து பந்தலின் கீழே அவள் திருவடியிலே பிரார்த்திப்போம். अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्वितं होतारं रत्नधातामं गायन्ति त्वा गायत्रिणोच्चन्तर्कमर्किणाः ब्रह्माणस्त्वाहदक्रतवुद्वंशमीवयेमिरे यत्सानोत्सानुमारुहद्भूर्यस्पृष्टकत्वं तदिन्द्रो अर्थं चेदति यूथेन वृष्टिरेजति युक्ष्वाहि केशिना हरिवृषाणाकक्षप्रा अथानयन्दतोमपागिरामपश्रुतिं चर ये हि स्तोमाङ्गभिस्वराभिगृह्णीह्यारूप ब्रह्मा च नो वसोचतेन्द्र यज्ञं च वर्धय उत्थमिन्द्राय शंस्यं वर्धनं बुरुनिषुधे शक्रो यथा सुतेषु नोरारनः सख्येषु च तमिच्छाकित्वयीमहे तं रायेतं सुवीर्ये शशक्नपुतनस्य गतीन्द्रो वसुतयामानः सुविवृतं सुनिरतमिन्द्रत्वादादमित्यशाः गवामपव्रतं रजकृष्णराधो अद्रिवः न हि त्वा रोदासी उभैर्घायमानमिन्वादः
देशः सर्वतीरपस्सङ्गा अस्मभ्यं धूनिः आश्रुत्कर्णश्रुतीः वर्णोदितदश्वमेन्द्रिताः इन्द्रस्तोमामिमं मम कृष्वा इदस्तिदन्तारं विद्माहित्वा वृषन्तमं वादेषः वनश्रुतं वृषन्तमः स होमः ऊतिं सहस्रसाता माम् आदोना इन्द्रकौशिकमन्दसा नः सुतं पीप नव्यमाय प्रसूतिरकृधीराहस्तसामृषं परित्वा गिर्वणो गिरा इमा भावन्तु विश्वताः वृद्धा यवनवृद्धायो दुष्टा भवन्तु दुष्टायः ॐ इषेत्वोर्जेत्वा वाजवस्थो वाजवस्थदेवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे ॐ त्वष्टेदम् इदं विश्वं भुवनं जजान बहोः कर्तारमिह यक्षि होतः होतरिति होतः अश्वो घृतेन त्मन्या न्यासमक्तः समक्त इति समक्तः उपदेवान् देवागुं ऋतुषः पाथः ऋतुष इत्युतुषः पाथ एतु एत्वित्येतु वनस्पतिर्देवलोकं प्रजानन् देवलोकमिति देवलोकं प्रजानन्नग्निना प्रजानन्निति प्रजानन् अग्निना हव्या स्वदितानि वक्षदिति वक्षत् प्रजापतेस्तवसा प्रजापतेरिति प्रजापतेः तपसा वावृधानः सद्यो जातो दधिषे यज्ञमग्ने अग्न इत्यग्ने स्वाहा घृतेन हविषा स्वाहा घृतेनेति स्वाहा घृतेन हविषा पुरोगा याहि पुरोगा इति पुरोगाः याहि साध्या हविरदन्तु देवा इति देवाः ॐ अग्न आयाहि वीतये गृणानो देव्यै नमः। ॐ श्री पद्मावती 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 विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ